அனைவருக்கும் வணக்கம். 10th மேக்ஸில் சாம்பிள் பேப்பர் 1 பார்க்குறோம். ஸோ அதில் 2 மார்க் 3 மார்க். ப்ரூவ் தட் √5 இஸ் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸோ இந்த √5 நம்ம ரேஷனல் நம்பர்னு எடுத்துக்கணும். லெட் √5 இஸ் இவங்க இர்ரேஷனல் கொடுத்துருக்காங்க, நம்ம ரேஷ்னல் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? தென் ஸோ இப்போ இது ரேஷ்னல் நம்பராக இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னா √5 இஸ் ஈக்குவல் டு a/b இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். வேர் b இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் இங்கே வேர் a, b ஆர் கோப்ரைம். ஸோ கோப்ரைம் அப்படின்னா என்னென்னா ஏக்கும் பிக்கும் காமனாக எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 2, 9 இந்த நம்பர் எடுங்களேன். 2 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ 9 வந்து ப்ரைம் நம்பர் இல்லை, இது வந்து காம்போசிட் நம்பர். ஸோ இருந்தாலும் இது ரெண்டுத்துக்கும் காமனான ஃபேக்டர் எதுவுமே இல்லை. அதாவது 2 வந்து நம்ம இப்போ 2ஆல் டிவைட் பண்ணலாம், ஆனால் 9 வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. அதே போல் 9 3ஆல் டிவைட் பண்ணலாம், 2 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. இந்த மாதிரி காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லைன்னா அதை வந்து கோப்ரைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது 5 இஸ் ஈக்குவல் டு a² பை b² வரும். b² இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். a² பை 5 இங்கே வந்துடும், b² இங்கே போயிடும். ஓகே, இப்போ ஒரு கண்டிஷன் நமக்கு தெரியணும். இந்த a² 5ஆல் டிவைட் பண்ண முடியுதா? ஸோ 5 இஸ் இல்லை 5 அப்படியே எது வேணால் a² இஸ் divisible by 5. ஸோ a² நம்ம 5ஆல் டிவைட் பண்ணலாம். அதே போல் a² நம்ம 5ஆல் டிவைட் பண்ணால் a இஸ் ஆல்சோ divisible by 5. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், ஏவை வந்து 5ஓட மல்டிபிள்ஸில் எதனா ஒரு நம்பராக எடுத்துக்கலாம். அதனால் 5c அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதை எடுத்து வந்து இதில் அப்ளை பண்ணுறோம். இப்போ பாருங்கள், b² ஈக்குவல் டு a²க்கு பதிலாக ஏக்கு பதிலாக 5c ஹோல்² டிவைடட் பை 5. ஸோ அப்போ b² ஈக்குவல் டு 25c² டிவைடட் பை 5. ஸோ இப்போ இந்த 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 5 டைம்ஸ் இருக்கும். அப்போ b² ஈக்குவல் டு 5c² கிடைக்குதா? இப்போ இந்த 5 மறுபடியும் இந்த கொண்டு வந்தோம்னா b² டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு c² வருது. இப்போது இங்கே எழுதின அதே கண்டிஷனை இங்கேயும் எழுதுகிறோம். என்ன? ஸோ b² இஸ் divisible by 5. ஆல்சோ b இஸ் divisible by 5. ஓகே, இப்போ 2 கண்டிஷனை செக் பண்ணோம்னா ஏவை வந்து 5ஆல் டிவைட் பண்ண முடியுது, பியையும் 5ஆல் டிவைட் பண்ண முடியுது. அப்போ ரெண்டுத்துக்குமான காமன் ஃபேக்டர் இருக்குது. ஓகேவா? இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுகிறேன், இதை நீங்கள் எழுத வேணாம். அப்போது a, b ஆர் நாட் கோப்ரைம். ஆனால் நம்ம கொஷின்லேருந்து எடுக்கும்போது நம்ம என்ன எடுத்தோம்,
கோப்ரைம்னு எடுத்தோம். ஆனால் இங்கே கோப்ரைம் இல்லை. தேர்ஃபோர் அவர் அசம்ஷன் இஸ் ராங். நம்ம எடுத்தது தப்பு. கரெக்டாக நம்ம என்ன எடுத்தோம்? √5 இஸ் ரேஷனல் நம்பர்னு எடுத்தோம். அப்போ இது தப்பாச்சுன்னா அது என்ன ஆகும்? தேர்ஃபோர் √5 இஸ் இர்ரேஷனல் நம்பர். சயின்ஸ் ப்ரூவ்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். 27. ப்ரூவ் தட். ஃபஸ்ட்டு நான் LHS மட்டும் எடுத்துக்கிறேன். tan theta டிவைட் பை, ஸோ LHS இங்கே இருக்குது, நான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை எழுதிக்கிறேன். ஸோ இது LHS. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு tan தீட்டாவை sin theta பை cos thetaன்னு எழுதலாமா? 1 மைனஸ் cot thetaவை cos theta பை sin theta ப்ளஸ் cot thetaவை cos theta பை sin theta ஹோல் டிவைட் பை 1 மைனஸ் sin theta டிவைட் பை cos theta. இப்போ இங்கே இருக்கிற sin theta பை cos theta அப்படியே இருக்கட்டும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். sin theta மைனஸ் cos theta டிவைட் பை cos theta ப்ளஸ், ஸோ நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிறோம். இங்கேயும் டினாமினேட்டர் மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த டிவைடர் மல்டிப்ளை மாற்றணும்னா கீழே இருக்குது ரெசிப்ரோக்கல் ஆகும். சப்போஸ் sin theta டிவைட் பை cos theta இன்ட்டு cos theta டிவைட் பை sin theta மைனஸ் cos theta. ஓகேவா? இது வந்து ஒரு டேர்மு. ப்ளஸ் cos theta பை sin theta இன்ட்டு cos theta டிவைட் பை cos theta மைனஸ் sin theta. ஓ சாரி, இங்கே டினாமினேட்டரில் sin theta இருந்திருக்கு. இது sin theta. இப்போ இதுவும் sin theta. ஓகே, இது ரெண்டுத்துலேயும் காமனாக எதனா வெளியே எடுக்க முடியுமான்னு பாருங்கள். ஸோ இங்கே ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் சைன் மாறி இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே ஒரு மைனஸ் சைனை வெளியே எடுத்து இங்கே ஒரு மைனஸ் சைனை கொடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த cos theta மைனஸ் ஆகும், sin theta ப்ளஸ் ஆகும். ஸோ அந்த வேல்யூ மட்டும் எடுத்துடலாமா? 1 டிவைடட் பை sin theta மைனஸ் cos theta வெளியே எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இந்த டேர்ம் வெளியே போயிடும், அதே போல் இந்த டேர்மும் வெளியே போயிடும். ஸோ நியூமரேட்டரில் sin ஸ்கொயர் theta டிவைட் பை cos thetaனும் இங்கே cos ஸ்கொயர் theta டிவைட் பை sin thetaனும் கிடைக்கும். ஸோ 1 டிவைட் பை sin theta மைனஸ் cos theta. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். sin cube theta மைனஸ் cos cube theta டிவைட் பை sin theta cos theta. இப்போ a cube மைனஸ் b cube ஃபார்முலா ஈக்குவல் டு a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே sin cube மைனஸ் cos cubeன்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல sin theta மைனஸ் cos theta இன்ட்டு sin ஸ்கொயர் theta ப்ளஸ் sin theta cos theta ப்ளஸ் cos ஸ்கொயர் thetaன்னு வரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறதுல அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். 1 டிவைட் பை sin theta மைனஸ் cos theta ஹோல் டிவைட் பை sin theta இன்ட்டு cos theta. இங்கே sin theta மைனஸ் cos theta இது அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? இங்கே sin ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயர் வந்து 1ன்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ 1
ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ஹோல் டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸை வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். 1 டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 1. ஸோ இது வந்து நமக்கு ஆன்சரில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ கொசிகன் சீக்கன்ட்டு கொடுத்துருக்காங்க. சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகன். சைன் கீழேருந்து மேலே போச்சுன்னா கொசிகன் தீட்டா, காஸ் மேலே போச்சுன்னா சீக்கன் தீட்டா ப்ளஸ் 1. ஸோ இதுதான் ஆர்ஹெச்எஸ். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரீரைட் பண்ணி எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்த சம் 28. இதில் வந்து இது 6 கொஷின்ஸ். இது இல்லை, ஃபஸ்ட் இது மட்டும் பார்ப்போம். ஓகே, இந்த கிவன் பிலோ ஃபிகர் ஏபிஸ் டயாமீட்டர். இது வந்து டயாமீட்டர். ஏக்யூ பிபி பிக்யூ ஆர் டேஞ்சன்ட். ஏக்யூ பிபி பிக்யூ. ஸோ டேஞ்சன்ட் 1 2 3. ஓகேங்களா? ஆங்கிள் பிஓக்யூ இது வந்து 90 டிகிரி. இது வந்து 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம இந்த சென்டர்லேருந்து இந்த சர்க்கிளுக்கு இந்த டேஞ்சன்ட் வழியாக ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கிறோம். இதை வந்து நம்ம 90 டிகிரின்னு எடுத்துப்போம். ஏன்னா டேஞ்சன்ட் வழியாக ட்ராவல் சர்க்கிளோட சென்டருக்கு ட்ராவல் ஆகிற அந்த ரேடியஸ் வந்து 90 டிகிரியில் இருக்கும். தீரம் பார்த்துருக்கோம். ஓகேவா? இதுக்கு எதனா ஒரு நேம் வச்சுக்கலாமா? எம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குதா? இந்த 2 ட்ரையாங்கிளையும் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் ஏஓக்யூ அண்ட் எம்ஓக்யூ. இது ரெண்டுத்துலேயும் இந்த ஓக்யூ அப்படின்றது காமனாக இருக்கா? காமன். அடுத்து இந்த ஓஏ ஓஎம் அப்படின்றது ஈக்குவல். ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓஎம். ஏ அப்படின்னா ரேடியஸ், ரெண்டுமே ரேடியஸ். அடுத்து வேறு என்ன ஈக்குவலாக இருக்கும்? இந்த ஏக்யூ ஈக்குவல் டு எம்க்யூ. ஏக்யூ ஈக்குவல் டு எம்க்யூ. ஏன் ஏக்யூ எம்க்யூ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, வெளியே இருக்கிற பாயிண்ட்லேருந்து டேஞ்சன்ட்டு, length of tangent from Q. ஓகே, அப்போ இது 3 ஈக்குவலாக இருக்குது. இது வந்து கான்கிரண்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லிக்கலாமா? என்ன ரூலு? ஸோ ட்ரையாங்கிள் AOQ is congruent to triangle MOQ. ஓகே, அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குமா? இப்போ இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஆங்கிள் 1, இது ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கலாம். ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கலாமா? பை சிபிசிடி. ஓகே, சிமிலர்லி இதே போல் நம்ம எப்படி பண்ணலாம்னா, இந்த பிஓபி பிஓஎம் இந்த ரெண்டுத்தையும் எடுத்தாலும், ஸோ இது ஆங்கிள் 2, இது ஆங்கிள் 1. ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் 1ன்னு வருமா? ஓகே, இப்போது இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை பாருங்கள். ஆங்கிள் ஏஓக்யூ இது ஒரு ஆங்கிள். கியூஓஎம் ஆங்கிள் ஏஓக்யூ ப்ளஸ் ஆங்கிள் கியூஓஎம் ப்ளஸ் ஆங்கிள் எம்ஓபி ப்ளஸ் ஆங்கிள் பிஓபி.
இது 4த்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் 180 டிகிரி. ஸோ இதை நம்ம ஏஓக்யூ என்னென்னு எடுத்தோம், ஆங்கிள் 1ன்னு எடுத்தோம். இது ஆங்கிள் 2ன்னு எடுத்தோம். இது ஆங்கிள் 2, இது ஆங்கிள் 1 ஈக்குவல் டு 180 டிகிரி. சரி, இது 1, 2ன்னு எடுத்தோம். ஏன் இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் எடுக்கலாம், இது வந்து பைசெக்ட் பண்ணும் அப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் இது 1ன்னு எடுத்தால் இதுவும் 1, இதை 2ன்னு எடுத்தால் இதுவும் 2. ஓகேங்களா? ஸோ அது புரியலனாலும் இது 1ன்னு எடுத்தால் இதுவும் 1, இதை 2ன்னு எடுத்தால் இதுவும் 2, இப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எப்படி ஆட் பண்ணாலும் நமக்கு ஆங்கிள் 1 வந்து 2 முறை இருக்கும், ஆங்கிள் 2வும் வந்து 2 முறை இருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. இப்போ இந்த 2 காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ எல்லாத்தையும் காமனாக 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இது 90, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு லைன் எடுத்து இது ஆங்கிள் 1ன்னு எடுத்திருந்தோம், இது ஆங்கிள் 2ன்னு எடுத்திருந்தோம். 1 + 2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது, 90 டிகிரி. அதுதான் ஆங்கிள் பிஓக்யூ ஈக்குவல் டு 90 டிகிரி. ஹென்ஸ் ப்ரூவ்டு. அடுத்து 28ல் ஆர் சம்மு. ஓகே, எ சர்க்கிள் வித் சென்டர் ஓ. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். அண்ட் ரேடியஸ் 8 சென்டிமீட்டர். ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. Inscribed in his quadrilateral ABCD in which PQRS are the points contact shown in the above right figure. If AD is perpendicular to BC. ஓகே, இது வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் BC வந்து 30 டிகிரி, இங்கிருந்து இது வரைக்கும், சாரி 30 சென்டிமீட்டர். அண்டு BS இஸ் ஈக்குவல் டு 24. இந்த எஸ்எல்லேருந்து இது வரைக்கும் 24. சரி, இப்போது இது டோட்டலாக 30ல் இந்த பீன்ற பாயிண்ட்லேருந்து இது வந்து டேஞ்சன்ட், இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும். அப்போ இதை 24ன்னு எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் 30ல் இந்த 24 போச்சுன்னா இது 6. அகைன் இங்கே டேஞ்சன்ட் வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து அதனுடைய லென்த் வந்து ஈக்குவலாக இருக்கும், இதுவும் 6. ஓகேவா? இங்கே 8, இது வந்து ரேடியஸ், அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயே இருக்க போது, இதுவும் 8. இப்போ என்ன கேட்குறாங்க, லென்த் ஆஃப் டிசி. இந்த டிசியோட லென்த் என்னென்னு கேட்குறாங்க. டிசி இஸ் ஈக்குவல் டு 8 + 6 இஸ் ஈக்குவல் டு 14. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ சம் போடலாம். கிவன்லாம் எடுத்து எழுதிக்கலாம். BS இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர், BC இஸ் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். அடுத்து OP ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். இதெல்லாம் கிவன். இப்போ சம் பாருங்கள். BS இஸ் ஈக்குவல் டு BR. லென்த் ஆஃப் டேஞ்சன்ட். ஓகே, அப்போது BRோட வேல்யூ என்னவாக இருக்கும், 24 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து ஸோ கிவனில் வந்து BC இஸ் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ BCயை BR ப்ளஸ் RC அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், BR ப்ளஸ் RC இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் BC. ஸோ இது வந்து 30. அப்போ RC மட்டும் என்ன ஆகும், 30 மைனஸ் BR. BRோட வேல்யூ என்ன பார்த்தோம், 24. ஸோ அப்போ இது 6 சென்டிமீட்டர். ஸோ இது கிடைச்சாச்சு, இது கிடைச்சாச்சு. அடுத்து RC ஈக்குவல் டு QC. ஏன், இதே ரீசன் தான், டேஞ்சன்ட் அப்படியே எழுதிக்குங்க. அடுத்து அப்போ QCயோட வேல்யூவும் 6 சென்டிமீட்டர். அடுத்து ஃபைனலாக DQயோட வேல்யூ என்னன்னு தெரியணும். DQ இஸ் ஈக்குவல் டு PO இல்லைன்னா OP. ஸோ ஓபியோட வேல்யூ என்ன பார்த்தோம், 8 சென்டிமீட்டர். ஏன், இங்கே ரீசன் சொல்லுங்கள். ரீசன் என்ன, ரேடியஸ். ஸோ ரேடியஸ் இது வந்து ஒரு ஸ்கொயர், அப்போது ஆல் சைஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும் போது டிகியோட வேல்யூ 8 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கேட்குறாங்க, டிசி கேட்டிருக்காங்களா. ஓகே, ஸோ இப்போ டிசி இஸ் ஈக்குவல் டு
டிக்யூ ப்ளஸ் கியூசி. டிக்யூ கியூசி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு டிசி கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. 8 + 6 = 14 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்த சம். Two coins are tossed simultaneously. What is the probability of getting at least one head, at most one tail? Okay. ஃபஸ்ட்டு 2 காயின் டாஸ் பண்ணுறாங்க. அவுட்கம்ஸ் எழுதிக்கலாம். இதை சாம்பிள் ஸ்பேஸ்னு சொல்லலாம், அதனால் எஸ்ன்னு எழுதிக்கிறேன். என்னென்ன வரும்? HH, HT, TH, TT. இதில் NS டோட்டலாக 4. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், அட்லீஸ்ட் 2 heads, அதை ஏன்னு எடுத்துக்கலாம். என்னென்ன கிடைக்குது பாருங்கள். அட்லீஸ்ட் 2 ஹெட்னா அட்லீஸ்ட் 2வது இருக்கணும். 1 ஹெட்டா, சாரி அட்லீஸ்ட் 1 ஹெட், 1 ஹெட்டாவது இருக்கணும். 1 ஹெட்டுக்கு மேலே எவ்வளோ வேணால் இருக்கலாம். எது இருக்குது பாருங்கள். இதில் ஹெட்டே இல்லை, அப்போ எடுக்கக்கூடாது. என்னென்ன இருக்குது? HH, HT, TH. அப்போ NA = 3. இதனுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் A = NA/NS 3/4. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். அட்மோஸ்ட் 1 tail அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 1 tail மட்டும் இருக்கணும். மேக்ஸிமம் 1 tail தான் இருக்கணும். 1 tailக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போ இது வராது. 1 tail இருக்குது. இதுவும் வந்து 1 tail, 0 tail இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அப்போ மேக்ஸிமம் 1 tail தான் வரணும். அதோட கம்மியாக எவ்வளோ வேணால் இருக்கலாம். அப்போ இங்கே இருக்கிற 3 அப்படியே வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஏல என்ன அவுட்கம் வருதோ அதே தான் பிலையும் வரப்போகுது. நீங்கள் ஒரு முறை எடுத்து எழுதிக்குங்க, நான் அப்படியே விட்டுடுறேன். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தோம்னாலும் P(B) = 3/4 தான். தேர்ட் ஒன் நான் இங்கே போட்டுடுறேன். எ ஹெட் அண்டு டெய்ல். ஒரு ஹெட்டு அண்டு ஒரு டெய்ல் தான் இருக்கணும். எத்தனை இருக்குது? ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. 2 இடத்துல இருக்குது. HT, TH. ஸோ அப்போ சின்னு எடுத்துக்கலாம். HT, TH. NC = 2. P(C) = 2/4 = 1/2. ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் 3/4, செகண்டுக்கும் ஆன்சர் 3/4, இதுக்கு வந்து 1/2. அடுத்து கொஷின் நம்பர் 30. If zeros of polynomial are double in the value to the zeros of polynomial, then find the values of P. ஓகே, ஸோ P-ஓட வேல்யூ Q-ஓட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இருக்கிற ஜீரோஸ் வந்து டபுள் பண்ணால் செகண்ட் ஈக்குவேஷனில் ஜீரோஸாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்கே கிடைக்கிறது நமக்கு 2α 2β, இங்கே கிடைக்கிறது α β. இது ஆல்ஃபா, இது 2α. நல்லா கவனிங்க. இப்போ ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல், இந்த பாலினாமியலுடைய ஜீரோஸ் ஆர் டபுளாக இருக்குது. அதாவது 2α 2βவாக இருக்குது இன் வேல்யூ டு த ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் இது. ஸோ இதில் இருக்கிற ஆல்ஃபா பீட்டா எடுத்து வந்து டபுள் பண்ணோம்னா நமக்கு இதனுடைய ஆல்ஃபா பீட்டா கிடைக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2x² - 5x - 3 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ -b/a 5/2. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ ஓகே. அடுத்து ஆல்ஃபா பீட்டா c/a -3/2. ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா 2α + 2βவோட வேல்யூ வேணும். அப்புறம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ வேணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. x² + px + q. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு பார்க்க போகிறோம்.
sum of roots இங்கே என்ன வரும்னா 2 alpha plus 2 betaன்னு வரணும் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ மைனஸ் பி. இப்போ நமக்கு இதில் ரெண்டுத்துலேயும் 2 காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கிடைக்குதா, ஈக்குவல் டு மைனஸ் பி. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்குமா 5/2, இது 2. ஸோ அப்போ பியோட வேல்யூ -5. புரியுதுங்களா? அடுத்து இதுலேயே ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் டூ ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ q by 1 q. ஸோ 2 2s are 4, ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு q. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ -3/2. ஸோ எடுத்து வந்து அப்ளை பண்ணோம்னா 4 இன்ட்டு -3/2. ஸோ அப்போ க்யூவோட வேல்யூ -6. இது மைனஸ். ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, பி அண்ட் கியூ தான். பியோட வேல்யூ -5, கியூவோட வேல்யூ. ஸோ ஃபைனல் ஆன்சர் பி இஸ் ஈக்குவல் டு -5, கியூ இஸ் ஈக்குவல் டு -6. ஓகே. ஸோ 3 மார்க்கில் லாஸ்ட் கொஷின் நம்பர் 31. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். 3 years ago, Rashmi was thrice as old as Nazma. 10 years later, Rashmi will be twice as old as Nazma. How old are Rashmi and Nazma now? ஓகே, இப்போ அவங்களுடைய வயசு என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு யார் யார் கொடுத்துருக்காங்க, ராஷ்மி, நஸ்மா. நான் ஒரு ஈக்குவேஷன் இங்கே ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பாருங்க, இது வந்து ப்ரெசன்ட் ஏஜ், இது வந்து 3 years ago, இங்கே வந்து 10 years later. ஸோ ப்ரெசன்டேஜை ராஷ்மிக்கு எக்ஸ்னும் நஸ்மாவுக்கு ஒய்னு வச்சுக்கிறோம். ஸோ ஈக்குவேஷன் இதெல்லாம் நம்ம ஃபார்ம் பண்ண முடியல, எதுவும் கொடுக்கல. ஓகேவா, எக்ஸு ஒய் மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம், இது எதுவும் இல்லை. அடுத்து 3 years ago, ராஷ்மி was thrice as old as நஸ்மா. ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஏஜ் எப்படி இருக்குன்னா x-3ன்னு இருந்துக்கும், இவங்களுடைய ஏஜ் y-3ன்னு இருந்துக்கும். அதே போல் 10 years later, இப்போத்துலேருந்து 10 வருஷம் கழிச்சு இவங்களுடைய வயசு x+10ன்னும் இவங்களுடைய வயசு y+10ன்னும் இருக்கும். இப்போது இவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த ரோவில் ராஷ்மி வாஸ் thrice as old as நஸ்மா. ஸோ ராஷ்மி வந்து x-3, இவங்க எப்படி இருப்பாங்கன்னா thrice as old as நஸ்மா. ஸோ அது 3 × y-3ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து 10 years later, இப்போது இந்த ரோவை பார்க்குறோம். ராஷ்மி வில் twice as old as நஸ்மா. ஸோ அப்போ ராஷ்மி இஸ் twice as old as நஸ்மா. இப்போ நமக்கு இங்கே 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், x-3 இஸ் ஈக்குவல் டு 3y - 9. இது எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போகலாம். x - 3y இஸ் ஈக்குவல் டு, இந்த -3 மட்டும் இங்கே வச்சுக்கிறேன், -6. ஓகேவா? அடுத்து இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், x-3, சாரி இது x-3 கிடையாது, x-10, x+10, x+10 is equal to 2 into y+10. So x+10 is equal to 2y plus 20. So இப்போ x minus 2y equal to
10. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிக்கலாம். இது எடுத்து வந்து இங்கே எழுதிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணுங்கள், சப்ராக்ட் பண்ணுறோம். minus 3y plus 2y, y minus y is equal to minus 16. அப்போ yயோட வேல்யூ 16. சரி, yயோட வேல்யூ கிடச்சிருச்சு. இது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிக்கலாமா? இல்லை, இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிக்கிறேன். x minus 2 into 16 is equal to 10. x minus 32 equal to 10. அப்போ x is equal to 32 plus 10, 42. So percentage of Rasmi is, Rasmi தான் xன்னு எடுத்தோமா, 42, Nazma is 16. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, அடுத்து இதே கொஷின் ஆர் பாருங்கள். Anuj had some chocolates and he had divided them into 2 lots A and B. He sold the first lot at the rate of 2 rupees for 3 chocolates. ஸோ அனுஜ் அப்படின்றவங்க கொஞ்சம் சாக்லேட் வச்சுருக்காங்க. அவங்க அதை வந்து 2 லாட்டாக பிரிக்கிறாங்க, லாட் ஏ, லாட் பி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஈ சோல்டு ஃபஸ்ட்டு லாட் அட் ருபீஸ் 2 ஃபார் 3 சாக்லேட்ஸ். ஸோ இந்த லாட் ஏவை 3 சாக்லேட்ஸ் வந்து ருபீஸ் 2. அப்போது 1 சாக்லேட்டோட வேல்யூ என்ன ஆகும், 2/3. ஸோ அப்போ 1 சாக்லேட் வந்து 2/3க்கு சேல் பண்ணுறாரு. அடுத்து த செகண்ட் லாட் அட் ரேட் ஆஃப் 1 per சாக்லேட், அப்போ 1 ரூபிக்கு சேல் பண்ணுறாரு. ஓகேவா? அண்ட் ஈ காட் டோட்டல் ஆஃப் ருபீஸ் 400. அப்படி இருக்கும்போது அவருக்கு டோட்டலாக எவ்வளோ கிடைக்குது, 400 கிடைக்குது. ஓகே, அடுத்து இஃப் ஹி ஹேட் சோல்ட் த ஃபஸ்ட் லாட் அட் த ரேட் ஆஃப் 1 per சாக்லேட். ஸோ அடுத்த கேட்டகரியில் இதை ஃபஸ்ட்டு லாட்டை வந்து 1 ரூபிக்கும், அந்த செகண்ட் லாட் அட் த ரேட் ஆஃப் 4 ஃபார் 5 சாக்லேட்ஸ். நல்லா பாருங்கள், 5 சாக்லேட்ஸ் வந்து 4 ரூபியா. அப்போ 1 சாக்லேட்டோட வேல்யூ 4/5. ஸோ இப்போ 1 சாக்லேட்டோட ப்ரைஸ் வந்து 4/5க்கு சேல் பண்ணுறாரு. அப்படி சேல் பண்ணும்போது அவருக்கு என்ன கிடைக்குது, 460 கிடைக்குது. ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ். ஸோ இப்போ லாட் ஏல எத்தனை சாக்லேட் இருக்குதுன்னு தெரியாது, அது டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். லாட் பியில் வந்து நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போது 2/3 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 400. ஓகேவா? ஸோ எக்ஸ் இன்ட்டு அமௌண்ட்டு, எத்தனை சாக்லேட்டு அதனுடைய ப்ரைஸு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக? அதே போல் இங்கே 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4/5 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 460. இப்போ நமக்கு ஒரு 2 ஈக்குவேஷன் கிடைக்குது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள், 2/3x ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு 400. இது ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2x ப்ளஸ் மல்டிப்ளையிங் பை 3, 3y ஈக்குவல் டு 1200. இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் டினாமினேட்டர் 5 இருக்குது. அது அப்போ இதை ஃபுல்லாக வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 5 gives 5x plus 4y equal to into 5 போட்டோம்னா 0, 6 5s are 33 carry 20, 23. இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிக்கலாமா? ஆக்சுவலாக எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் இன்னொரு ஸ்டெப்பு போட்டுக்கிறேன். நான் இங்கே போட்டுறேன் பாருங்கள். இந்த ஈக்குவேஷனை 5ஆலையும் இந்த ஈக்குவேஷனை 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10x ப்ளஸ் 15y ஈக்குவல் டு 6000. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10x ப்ளஸ் 8y ஈக்குவல் டு 4600. இப்போ மைனஸ் பண்ணிக்கலாம். 7y equal to 004,400. அப்போ y is equal to 1400 divided by 7, y is equal to 200. இதை கொண்டு போய் எதனா ஒரு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம்.
ஸோ நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 2x + 3y equal to 1200. 2x + 3 into 200. ஸோ அப்போ 2x ஓட வேல்யூ 600 வருது, எக்ஸோட வேல்யூ 300. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் chocolates is equal to x plus y is equal to 300 plus 200 equal to 500. ஓகேங்களா?